ச நெடில் நீ குறில் என்பது ஒரு தலைப்பல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறையாகட்டும். இப்போது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் இந்த சிறந்த ஆளுமையை மிகுந்த மரியாதையுடன் நட்புலரி மேடைக்கு உங்களுடைய ஆரவார கைத்தட்டலுடன் திரு வி.பி. செந்தில்குமார் அவர்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அருணகிரி சார். ரொம்ப அருமையா இன்ட்ரோ குடுத்துருக்கீங்க. நட்புலரியோட 1174ஆம் நாள் இணைய வழி பயிற்சி நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து "சா நெடில் நீ குறில்" ஒரு அருமையான தலைப்பு. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு டாபிக்க குடுத்து 30 பேர் இந்த இதுலயே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த டாபிக் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த 30 நாளுமே வந்து புக் ஆயி, எனக்கு இந்த மாசம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனா நம்ம நற்பலரியோட ஃபவுண்டர் குமரேசன் சார், சவிதா மேம், அப்புறம் எங்கள மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாதுரியமா ஒரு 5 மணிக்கு ஒரு செஷன் ஆரம்பிச்சு, எங்களுக்கு ஒரு இந்த சிறந்த நல்ல வாய்ப்ப குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து சாதுரிய நிலை. அப்டின்னா சாதுரியம்னா பொதுவா வந்து இன்னைக்கு எல்லாமே நம்மள்ட்ட இருக்க இப்ப நம்ம நட்புணரியில கலந்துகிட்ட அனைத்து நண்பர்களுமே வந்து பயிற்சியிலயும் சரி, மத்த எல்லா விஷயத்திலயும் சாதுரியமா செயல்பட்டு சாதுரியம்னா புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், திறமை அது மாரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து ஒரு லிஜெண்டா இருக்காங்க அப்டின்னா ஒரு 100% உண்மை அப்டிங்கிற மாரி சொல்லலாம். இந்த 5 மணிக்கு அ நம்ம ஒரு அறிவு தேடல வந்து இவ்வளவு தூரம் விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம வந்திருக்கோம் அப்படின்னாவே, அது நம்ம மைண்டுக்குள்ள அந்த சாதுரியம், மத்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறனால தான் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான இது. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவுதான் வந்து பெரிய லெவல்ல இருந்தாலும், அவன் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவனுக்கு அந்த ஒரு சாதுரியமான திறன், அந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்லாம். இப்ப குறிப்பா வந்து நம்ம விவேகானந்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்துகள் நிறைந்த ஒரு விளையாட்டு. அதுல வந்து ஒவ்வொரு மனிதனுமே கோடீஸ்வரன் ஆகட்டும், மிடில் கிளாஸா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து காலையில இருந்து இரவு தூங்குற முடியும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். எடுத்துங்க. அது மாரி எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த காலையில இருந்து இரவுக்குள்ள நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சாதுரியமா, சாணக்கியத்தனமா நம்ம சரியா கொண்டு போம்போது, மிகச் சிறப்பா வந்து நம்ம லைஃப்ப கொண்டு போலாம். அதுக்கு ஒவ்வொன்னுமே வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புகள வந்து திறமையா பயன்படுத்தி, அந்த பேச்சு, சாமர்த்தியமான பேச்சு, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி, அந்த ஒரு ஞானத்தோட கலந்த ஒரு பேச்சு நமக்கு இதுல இருக்கணும். 2வது வந்து சாதுரியம் அது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எப்படின்னா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலயும் பதட்டம் அடையாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்ட்டா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்த அந்த ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கலாம். அதே மாரி நம்மளோட பேச்சுக்கள் வந்து ரொம்ப பண்பா, சாதுரியமா இருக்கணும். நம்மளோட செயல்பாடுகளும் சாதுரியமா, ஒரு சாமர்த்தியமா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலயும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஒரு நம்ம ஒரு சாமர்த்தியமா இருக்கிறதுக்கு வந்து ஒரு 4 மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 4 மைண்ட் செட் எப்படின்னா, சாதுரியமா அச்சீவ் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈகிள் மைண்ட் செட் இருக்கணும். அடுத்து வந்து ஆன்ட் மைண்ட் செட் எறும்போட மைண்ட் செட். 3 வந்து லயன் மைண்ட் செட். அடுத்து சீட்டா மைண்ட் செட் சிறுத்தை. இந்த 4 மைண்ட் செட்டோட சாதுரியமா நம்ம போனோம் அப்படின்னம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சிறப்பா கொண்டு போ முடியும். ஈகிள் மைண்ட் செட் அப்படின்னா வந்து, ஈகிள் வந்து லைஃப்ல உயர போகணும்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா, நம்மளுக்கு கீழ இருக்கவங்க, அவங்க சொல்ற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் மத்த வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து காது குடுத்து கேட்காம, நம்மளோட கோல் என்னமோ அத நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு கழுகு பார்வை போல நம்மளோட வந்து ஒவ்வொரு சிந்தனைகளுமே வந்து நம்மளோட குறிக்கோள நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட டார்கெட் தான் முக்கியம். ஸோ ஈகிள் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட்டு. 2வது ஆன்ட் மைண்ட் செட். ஆன்ட் மைண்ட் செட்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு எறும்பு போம்போது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஒரு பெரிய மலையே இருந்தாலும், அத தன்னோட மைண்ட் செட்ல வந்து எதையும் யோசிக்காம, பின்வாங்காம, தன்னோட கோல் என்னமோ அந்த விஷயத்திலேயே சரியா பயணம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு பாதையில ஒரு தடை வந்தா கூட, அந்த தடைய வந்து
மாத்தி புதிய பாதைய வந்து ஒரு இன்னோவேஷனா அது உருவாக்கி, ஒரு சிறப்பான ஒரு சொல்யூஷன வந்து அந்த ஒரு ஓரறிவுள்ள எறும்பு வந்து சொல்யூஷன வந்து குடுக்கும். பிரசன்ட்டுக்கு தேவையான விஷயங்கள தாண்டி, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸ் மைண்டோட போற அந்த ஆண்ட் மைண்ட் செட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து லயன் மைண்ட் செட் அப்படிங்கன்னா, காட்டுக்கு ராஜா, சிங்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அப்படி வந்து சிங்கத்துக்கு வந்து இப்ப நம்ப இந்திய நோட்ல வந்து காந்தி படத்தோட சேர்ந்து சிங்கத்தோட அந்த முகமும் இருக்கு அப்படிங்கிற மாரின்னா, அவரு ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி, ஒரு தன்னம்பிக்கையின் மொத்த உருவம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஏன்னா, சிங்கம் வந்து யாரோட அங்கீகாரத்தையும் வந்து எந்த இடத்துலயும், யாரோட அனுமதியும் வந்து எப்பொழுதும் எதிர்பார்க்காது. 2வது வந்து 3 பெர்சன் மத்தவங்கள வந்து சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து சிங்கம் போகாது. லயன் மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையின் மொத்த உருவம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஃபைனலா வந்து சீட்டா மைண்ட் செட். சிறுத்தை எப்பொழுதுமே வந்து தன்னோட டார்கெட் தெளிவா இருந்தா மட்டும் தான், அந்த விஷயத்துல வந்து அத நோக்கி வந்து போகும், ஓடும். அதுபோல நாமளும் வந்து ஒரு டார்கெட்ட வந்து கிளியரா எடுத்துக்கிட்டு, அந்த டார்கெட்ட நோக்கி அ போகும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட்டு அத சரியா தீர்மானிச்சு, அந்த ஒரு எண்டு முடியுமே அத நம்ம சிறப்பா கொண்டு போனோம் அப்டின்னம்னா, சீட்டா மாரி நம்பளும் லைஃப்ல வந்து ஒரு மைண்ட் செட்ட வந்து சாதுரியமா அடைய முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் ஓனர். அவர்ட்ட வந்து ஒரு 1000கணக்கான பேர் வேலை செய்றாங்க. அதுல வந்து ஒரு 2 பேரு வந்து ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. எப்படின்னா வந்து அந்த ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க கார்பெண்டர் ஒர்க் பண்றவங்க. 2 பில்டிங்கோட சாவிய குடுத்து, ஆளுக்கு ஒரு சாவிய குடுத்து, நீங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து இத ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல உள்ளவங்க, ஒருத்தர் வந்து ஒரு ஆர்வமா, அ நம்ம வந்து இதான் நம்மளோட கடைசி வேலை ஒர்க்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, 100% ஃபுல்ஃபில்லா அத வந்து சரியா முடிச்சு, அந்த பில்டிங்க வந்து அவரு சித்திய குடுக்குறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இந்த மாசத்தோட தானே ரிட்டயர்ட் ஆக போறோம். சரி ஓகே. வேலை முடிஞ்சுச்சு. இதோட வந்து நம்ம வெளியில ரிலீவ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஒர்க் வந்து முதல்ல உள்ளதோட வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 50% தான் ஒர்க்கு. 2 வேலையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ரிட்டயர்மென்ட் அன்னைக்கு அந்த சரியா ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கோட கீய குடுத்து, "இந்த பில்டிங் வந்து உனக்கு தான்ப்பா. உன்னோட ஒர்க்குக்கு கிடைச்ச பரிசு." அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு அந்த ஒரு பெரிய கான்ட்ராக்ட்காரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சாதுரியமா அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க்கர்ட்ட வந்து செய்யும் தொழில தெய்வமா நினைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு சாதுரியமா அந்த விஷயத்துல வந்து அவரு அத செய்றாரு. இப்ப நம்ம 2020 மேட்ச் இன்னைக்கு மார்ச் 20. நம்ம 2020ல வந்து இந்தியா வந்து சாம்பியன் ஆனது எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ரொம்ப அருமையா விளையாண்டு 3 மேட்ச் ஜெயிச்சாங்க. அடுத்து என்ன ஆயிருச்சு அப்டின்னா, 2ண்ட் ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சே சவுத் ஆப்பிரிக்காவோட அ லாஸ் ஆயிட்டாங்க. அதுவும் மிகப்பெரிய லாஸ். அ ரன் ரேட்டும் சரி எல்லாமே கம்மியாயிருச்சு. நம்ம பக்கத்து நாடா இருக்க பாகிஸ்தான் கூட வந்து இந்தியா அவ்வளதான் வந்து இனிமேல் வந்து 2026 வேர்ல்டு கப்ப வந்து கனவுல கூட நினைக்க முடியாது அப்டின்னு முகமது அமீர்லாம் வந்து இந்தியா விளையாடுற மேட்ச் எல்லா அன்னைக்குமே வந்து என்னாச்சும் ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. எப்டின்னா நெகட்டிவ் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு பின்னாடி வர எல்லா மேட்சையும் வின் பண்ணாலே வந்து இந்தியா வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிற மாரி சூழ்நிலை. 2ண்ட் ரவுண்ட்ல ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கிறாங்க. அடுத்து வந்து செமி ஃபைனல்ல வந்து இங்கிலாந்து அடிச்சு, நியூசிலாந்த வந்து ஃபைனல்ல அடிச்சு வேர்ல்டு கப் வாங்குறாங்க. இதுல ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்டின்னா, சூரியகுமார் யாதவ் இந்த இதுல கப்ப வின் பண்ணியிருந்தாலும், சஞ்சு சாம்சன் கேரளாக்கார பிளேயர் அவரு. அவரு வந்து கடந்த ஒரு 2, 3 வருடமா வந்து அவரு வந்து ஒரு அன்ஃபிட் அப்படிங்கிற மாரி சொல்லி கொஞ்சம் இந்தியால வந்து ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. ஆனா, அவரு அந்த ஒரு 3, 4 மேட்ச்ல கடைசி 4 மேட்ச்ல அவரோட பங்களிப்பு, இந்த சாதுரியமா, சாமர்த்தியமா, அவர் ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து இந்தியா கப் வாங்குறதுக்கு மிக முக்கியமா காரணமா இருந்து, ஒரு மேன் ஆஃப் த சீரியஸ் அதையும் வாங்குனாரு. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்டின்னா வந்து, அவருக்கு அந்த 2 வருஷம் நடந்த எல்லா நிகழ்வையும் தூக்கி போட்டு, ஒரு சாமர்த்தியமா அந்த ஒரு விஷயத்துல வந்து சாதிச்சனால தான் வந்து இன்னைக்கு சஞ்சு சாம்சன் வந்து அடுத்து வந்து கேட்காமயே அவர் இந்திய டீம்ல வந்து சேர்க்கிற அளவுக்கு வந்து அவரோட சாதுரியம் அந்த இது வந்து அவரோட திறமைகள் வந்து அதுல வந்து எக்ஸாக்ட்டா வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு பொதுவா வந்து சாதுரியம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம ஜென்ரலா இங்க லோக்கல்ல பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு டீ கடைக்காரங்கள்ட்ட போனா கூட,
ஒரு வடைய பார்த்துட்டு "என்னங்க ஆறுன மாரி இருக்கு" அப்படின்னா, "இல்லங்க இப்ப போட்டதுதான் காத்தடி காலம் இல்லங்க. அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப்கார்ட்ட போனா கூட அவரோட சாதுரியத்த அந்த இடத்துல எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, "என்னங்க நான் கேட்ட கம்பெனிலாம் வேற கம்பெனி இருக்கு" அப்படின்னா, "இல்லங்க தரம்லாம் அதேதாங்க. அந்த கம்பெனியோட இது நல்லா பெஸ்ட்டா இருக்குங்க. வாங்கி யூஸ் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் காரங்கள்ட்ட போய் கேட்டா கூட, அது பொட்டல் காடா இருந்தா கூட 10 அடியில தண்ணி வருங்க. பக்கத்துல ஐடி பார்க் வரப்போகுது. ரிங் ரோட்லாம் வரப்போகுதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்களோட அந்த இடத்துல சாதுரியமா பேசி, சக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிய பார்ப்பாங்க. இப்போ ஒரு காய் கடைக்கே போனா கூட, காய் வதங்கி இருந்தா கூட, "காலையில தாங்க வந்தது, வெயிலுக்கு தாங்கலங்க" அப்படின்னு சொல்ற மாரி, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும். அ காலையில வந்து 8:30க்கு ஸ்கூல்னா வந்து 8:25 முடிய தூங்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, "இல்ல ஸ்டொமக் பெயினா இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுக்கிறேன்" அப்படிம்பாங்க. அந்த சாதுரியம் வந்து அந்த குழந்தைகள்ல இருந்தே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாமே உருவாகுது. ஆனா, அந்த 8:30க்கு மேல பார்த்துட்டோம்னா, ஆக்டிவா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ சாதுரியம் வந்து நம்ம லைஃப்ல வந்து எப்பொழுதுமே ஒரு திறமையா நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு சாதுரியம், சாமர்த்தியம் மூலமா வந்து தலைக்கு வந்த ஆபத்த கூட வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த கதை மூலமா சொல்லலாம். ஏன்னா ஒரு அரசர் வந்து டெய்லி வந்து சூரிய உதயத்துல தான் வந்து டெய்லி அதிகாலையில வந்து உதிப்பாராம். இப்ப நாங்கலாம் வந்து நற்குளரியில உதிக்கிற முகத்த காமிக்கிற மாரி அதிகாலையில. இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, அவர் உதிக்க அந்த சூரிய உதயத்த பார்க்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருச்சு, ஜன்னல தொறந்து சூரிய உதயத்த பார்க்கும்போது, ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியா போயிட்டாரு. போனோனே என்ன ஆயிருச்சு, அவரோட மனநிலை, அரசரோட மனநிலை, "ஐயய்ய! இன்னைக்கு வந்து சூரிய உதயத்த நம்ம வந்து தரிசனம் பண்ணாம போச்சு. இவரு முகத்துல முழிச்சிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரக்தியில வந்து திரும்புறாரு. செவுத்துல வந்து தல அடிபட்டு காயம் பட்டுருச்சு. உடனே இருந்துட்டு, இன்னைக்கு வந்து இவரு முகத்துல முழிச்சனால தான் எனக்கு வந்து இந்த மாரி வந்து ஒரு அபசகுனம் பாதிப்பாயிருச்சு. உடனே அந்த பிச்சைக்காரன கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து அ கூட்டிட்டு வந்து தண்டனை குடுக்குறாரு. எப்படின்னா வந்து, உடனே தூக்குல போடுங்க. இவருனால தான் எனக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அந்த பிச்சைக்காரன் வந்து சிரிச்சுட்டு, எப்படின்னா எதுக்குமே வந்து கலங்கல. சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. "என்ன உனக்கு இவ்வளோ தூரம் வந்து நான் உனக்கு தண்டனை குடுத்துருக்கேன். உன் உயிரே போப்போகுது. ஆனா வந்து நீ இப்படி சிரிக்கிற" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சொல்றாரு, "மன்னா, நீங்க என் முகத்துல முழிச்சனால உங்களுக்கு லேசா தலையில மட்டும் தான் அடிபட்டுச்சு. ஆனா நான் உங்க முகத்த பார்த்தனால எனக்கு தலையே போப்போகுது." அப்படிங்கிற மாரி அந்த சாமர்த்தியமா, சாதுரியமா அந்த பதில் மூலமா, மன்னர் வந்து தலை நிமிர்ந்து பார்த்தவரு தலை குனிஞ்சு, இவ்வளோ தூரம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரன் மூலமா வந்து நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தல தப்பிச்சது இல்லாம, சன்மானமும் வந்து குடுத்து அவர வந்து ஒரு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலயும் வந்து நம்மளோட திறமைகள வந்து காமிக்கும்போது, நம்ம வந்து ஒரு அச்சீவ் பெர்சனா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய நாடுகள் கூட இன்னைக்கு வந்து விழி பிதுங்கிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா அமெரிக்காவா இருக்கட்டும், ஒவ்வொரு நாடுகளுமே வந்து. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ஆப்பிரிக்க கண்டத்துல வந்து ஒரு சின்ன குட்டி நாடு, அ பர்கினோ பாசோ அப்படிங்கிறது. பர்கினோ பாசோ அப்படின்னா வந்து பிரான்ஸ் ஆதிக்கத்துல இருந்தது. எப்படின்னா நைஜீரியா, கானா, அ அதுக்கு பக்கத்து நாடு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நைஜர், மாலி அது மாரி இதுல. எல்லா நாடுகள் மாரி தான் ஆப்பிரிக்கானாவே பொதுவா வந்து ஒரு ஏழ்மையான நாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் ஒரு நல்ல கருத்தாவே இருந்துகிட்டு இருக்கு. 1960ல வந்து பிரான்ஸ் வந்து அ அந்த நாட்டுக்கு வந்து விடுதலை குடுக்குது. ஆனா விடுதலை குடுத்தாலும், அந்த நாட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட எதுனாச்சும் ஒரு பொம்மை அரசு, யாருனாச்சும் ஒரு ராணுவ வீரர வச்சு அவர அதிபராக்கி, பொம்மை அரசா அந்த விஷயத்த அந்த இதுல வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது, 1982ல தாமஸ் சங்கரா அப்படிங்கிறவரு. ஏன்னா வந்து அவரு இப்ப நம்ம சேகுவாரா அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி, அவரோட அந்த கம்யூனிஸ்ட் கொள்கை எல்லாம் ஈர்க்கப்பட்டு, அவரு அந்த நாட்ட வந்து மிகச்சிறந்த ஒரு மாற்றமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தாமஸ் சங்கரா பண்றாரு. இன்னைக்கு நல்ல விஷயம் பண்ணாவே வந்து மேலை நாடுகள், மத்த நாடுகளுக்கெல்லாம் புடிக்காது. அவரு என்ன பண்றாருன்னா, பெண்களுக்கு குறிப்பா வேல, நமக்கு உணவளிப்பவன் தான் நமக்கு வாழ்வளிப்பவன் அப்படிங்கிற ஒரு கொள்கைய ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த நாட்டுல வந்து விதைச்சாரு. அந்த நாட்டோட எக்கனாமிக்க டெவலப் பண்றதுக்கு பல விஷயங்கள உருவாக்கி, 82ல இருந்து 87க்குள்ள ஒரு சிறப்பான நாடா மாத்தி குடுத்தாங்க. அந்த பாலைவன நாடா இருந்தாலும், அதுக்கு நீர் வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணி, 1,00,000 மரக்கன்றுகள அதுல நட்டு, 87ல ஒரு சிறப்பான நாடா மாத்தி இருக்கும்போது, அ இப்ப பிரான்ஸ் என்ன பண்ணுச்சு அப்டின்னா,
அவரோட கூட இருக்கவர ஒருத்தர வச்சே துரோகியா அவர் மாறி, இவர வந்து சுட்டுக் கொன்னுட்டாங்க. அதுலருந்து அந்த 87ல இருந்து திருப்பி ஆஸ் யூசுவலா வந்து அப்படியே நார்மலா வந்து ஒரு பொம்மை அரசு தான் ரெகுலரா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து 1988ல இப்ராஹிம் ட்ராரே அப்படிங்கிறவரு 1988ல பிறக்குறாரு. 88ல பிறந்து அவரு ஸ்கூல், காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 2010ல வந்து ராணுவத்துல சேர்றாரு. 2020ல ராணுவத்துல ஒரு பெரிய போஸ்டிங் கேப்டன் பொறுப்புக்கு வர்றாரு. வரம்போது வந்து அங்க உள்ள சூழ்நிலைகள் மத்த எல்லாம் ஆப்பிரிக்க கண்டத்துல வந்து இன்னைக்கு நான் தங்க உற்பத்தியில வந்து பர்கினோ பாசோ வந்து 4வது இடத்துல இருக்கு. அவ்வளவு தூரம் ஒரு செல்வ செழிப்பான நாடு. ஆனா அத வந்து மேலை நாடுகள் எல்லாமே ஆதிக்கம் செலுத்தி, எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து அ அந்த நாடு அப்படியே தான் இருக்க மாரி, அதுல உள்ள வளங்கள் மட்டும் அடுத்த இடத்துக்கு போற மாரி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இவரு 22ல 2020ல கேப்டனா இருந்து 2022ல இந்த மாரி சூழ்நிலைகள்லாம் இவருக்கு வந்து நெகட்டிவா இருந்தனால, அம் அந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ராணுவ வீரர் அந்த ராணுவ ஆட்சிய கவிழ்த்து இவரு வந்து அதிபர் ஆகுறாரு. ஆனா பர்கினா பாசோ மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது எப்பொழுதும் போல வந்து நம்ம 1960ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் ராணுவ ஆட்சிய அ முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்னைக்கு புதுசா வர்றாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இப்ராஹிம் ட்ராரை என்ன பண்றாரு அப்டின்னா, உடனே எடுத்தோனே 2022ல உள்ள வந்தோனே அதிபர் ஆனோனே, அங்க உள்ள ஊடகங்கள வந்து ஏன்னா பிரான்ஸ் ஆதரவு பெற்ற ஊடகங்கள் எல்லாத்தையும் அந்த நாட்ட விட்டு வெளியில அனுப்புறாரு. அடுத்து ஆட்சிய பிடிச்ச அடுத்து, அந்த பிரான்ஸ்ல உள்ள அதிகாரிகளையும் வந்து வெளியில ஏத்திட்டு, ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து இப்ப அடுத்து ஏன்னா இப்ப பிரான்ஸு, அமெரிக்கா மத்தவங்கலாம் நம்ம ஒரு எதிர்ப்பு நாடா இருந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்டிங்கிற மாரி சொல்லி, 2023ல ரஷ்யாவோட அவரு வந்து ஒரு நட்பு ரீதியா ஒரு ஒப்பந்தம்லாம் போடுறாங்க. எப்படின்னா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா ஒப்பந்தம் அது மாரி போடுறாங்க. அப்போதைக்கு வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அங்க வந்து ஒரு மாநாடு நடக்குது. ஆப்பிரிக்க, ரஷ்யா மாநாட்டுல. அப்பதான் வந்து இப்ராஹிம் ட்ராரேனா யாரு அப்படிங்கிறத வந்து திருப்பி பாக்குற அளவுக்கு வந்து அவரு ஒரு விஷயத்த பண்ணாரு. அவரு பேசின விதங்கள் வந்து எப்படின்னா வந்து, இந்த உலகத்துல வந்து ஆப்பிரிக்க கண்டம் அப்படிங்கிறது ஒரு ஏழை நாடாவும், ஒரு பெக்கர்ஸ் கண்ட்ரி அப்படிங்கிற மாரியும் இப்ப முடியுமே ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க கண்டத்துல வந்து எல்லா செல்வ வளம் இருக்கு, மத்த தங்க உற்பத்தி இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து வளமான கண்ட்ரிய வந்து நீர்நிலம் எல்லாமே நீர்நிலைகள் எல்லாமே சிறப்பா இருக்கிறதுல வந்து, மேலை நாடுகளோட ஆதிக்கத்தினால நாங்க இன்னும் வந்து ஒரு வளர்ச்சி அடையாம இருக்கோம். ஆதிக்க சக்திகளோட அடிமைத்தனம், அவங்க வந்து எங்கள அடிமைத்தனமா இருக்கிற முடியும். நாங்க வந்து ஒரு சுதந்திர காற்ற வந்து சுவாசிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி எடுத்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய சேகுவாரா எப்படி ஒரு விஷயத்த வந்து விதைச்சாரோ, அதே மாரி அந்த இடத்துல வந்து செய்யும்போது, ஆப்பிரிக்க மக்கள் வந்து அவர ஒரு கதாநாயகனா நெனச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி பக்கத்துல உள்ள நைஜர், மாலி அது மாரி நாடுகளோட ஒண்ணு சேர்ந்து 3 நாடு ஒண்ணா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம ஒருத்தருக்கு பாதிப்புனா 3 பேரும் ஒண்ணா இருந்து செய்வோம். அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி அறிவியல் பூர்வமான டெக்னாலஜிய வந்து சிறப்பா உருவாக்கியிருக்காரு. அது மாரி முதல்ல வந்து தங்க உற்பத்திக்குன்னு அந்த நாடுகள் வேற வெளிநாடுல அந்த இது சுரங்கம், தங்க சுரங்கம் அதுக்கெல்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டதெல்லாம் ரத்து பண்ணி, அரசே வந்து அத எடுத்து பொருளாதாரத்த சரி பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து நீங்க கடன் குடுத்து உலக வங்கியிலேயே கடன் வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லி ஒதுக்கிட்டாரு. மேலை நாடுகள் நான் கடன் வாங்கி அ நடத்தணுங்கிறது இல்ல நிர்வாகத்த. என்னால வந்து எங்க நாட்டுல உள்ள சிறப்பான இத வச்சே நான் எல்லாத்தையும் கொண்டு போ முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு சிறப்பா கொண்டு வந்து, இன்னைக்கு வந்து அவரோட சாதுரிய சாமர்த்திய நிலையினால பர்கினோ பாசா அப்படிங்கிறத வந்து ஆப்பிரிக்க மக்களே எட்டி பார்த்து ஒரு சிறப்பா கைதட்டி கொண்டாடுற அளவுக்கு ஒரு சிறப்பானதா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறோம். இன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி பெண்கள்லாம் வெளியில வரவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து டி.ஆர். ராஜகுமாரி 1922ல பிறந்தாலும், 1935ல இருந்து ஒரு தமிழக கலைத்துறையில வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவங்க நடிச்ச அவங்க சாமர்த்தியம், சாதுரியம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பெர்சனா இருந்தாங்க. ஹரிதாஸ் அப்படிங்கிற படம் 3 வருஷத்துக்கு மேல ஓடுச்சு. தியாகராஜ பாகவதர் அவங்களோட. அடுத்து ஒரு பெண்ணா இருந்து 1950ல ஆர்.ஆர் பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்த ஆரம்பிச்சாங்க. கூண்டுக்குழி, மனோகரா, குலோபகாவலி அது மாரி எண்ணிலடங்கா படத்த ஒரு 100 படத்துக்கு மேல சிறப்பா ஒவ்வொன்னையும் தயார் பண்ணி, ஒரு நடிகையா, தயாரிப்பாளரா, டான்ஸரா
எல்லா இடத்துலயும் வந்து தன்னோட சாதுரியமா வந்து இன்னைக்கு வந்து டி.ஆர். ராஜகுமாரின்னா வந்து ஒரு காந்த கண்ணழகி அப்படிங்கிற மாரி சொல்ற அளவுக்கு சிறப்பா அவங்க வந்து தன்னோட திறமைய வந்து ஒரு பெண்ணா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருந்து நிரூபிச்சிருக்காங்க. அதே மாரி தான் இப்ப நீங்க ஒரு பிசினஸே எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, சாஃப்ட்வேர் ஃபீல்டுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த சுந்தர் பிச்சை, கூகுள் சிஇஓ 2004ல கூகுள்ல சேர்ந்து 2015ல வந்து ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனமான கூகுள்ல வந்து 2015ல தலைவரா மாறுறாரு. இன்னைக்கு வந்து அதிக சம்பளம் வாங்குற 3 வருஷத்துக்கு வந்து இப்ப 6,300 கோடி அவருக்கு வந்து சேலரி குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் இப்ப இவர பார்த்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம எலன் மஸ்க் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு 1996லலாம் ஒரு கம்பெனில வந்து அன்ஃபிட்ன்னு சொல்லி அவர வெளியில அனுப்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண நிலையில இருந்து சாதனை நிலை சாதனை நிலை அப்டின்னா வந்து ஒரு சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது. நம்பர் 1 உலக பணக்காரர். ஏன்னா அவர தொடுறதுக்கே வந்து 3 மடங்கு இந்த மத்த ஆளுக பணம் வேணும். 850 பில்லியன் இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்டின்னா 85,00,000 கோடி பொருளாதாரத்தோட இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும், ட்விட்டர்ங்கிறத வாங்கி எக்ஸ் தளமா இருக்கட்டும், டெஸ்லா அது மாரி வந்து ஒரு தொழில் இதுல வந்து தன்னோட சாதுரியமான ஒரு சிறப்பான ஒரு சாமர்த்தியத்தினால வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பெர்சனா இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்குது. எப்படின்னா வந்து நம்ம ரவீந்திரநாத் தாகூர் ஐயா சொல்லுவாங்க. ஏன்னா இருள வந்து இருளால அகற்ற முடியாது. அத வந்து ஒரு பிரைட்டான ஒளியால மட்டும்தான் அத வந்து ஒளி குடுக்க முடியும் இருள அப்படிங்கிற மாரி சொல்லி, வெறுப்பு அப்படிங்கிறத வந்து வெறுப்பால அகற்ற முடியாது. நம்ம சாதுரியமான பேச்சு, திறமை, மத்த எல்லா விஷயமும் அன்பால் மட்டுமே வந்து அத சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு சிறப்பு